Artinacina Panangera Isla Prota, Lotus, Magalavs, சேவல் மாதிரி கோவலான்னா பண்ணி மாதிரி வருது. சொம்போட வயர் நிறைய சுமந்து வரானுங்க குதி. கொஞ்சமா சாப்பிடு. இது சேவல். வாங்க சடையாண்டிட்ட போய் சொல்லுவோம். வாங்க போலாம். எங்க போயிருவான் பாத்திரவன்? வாங்கயா போலாம். சடையாண்டி வீட்டுல திருட வந்திருக்காங்க. யாரா அது? விளக்கு மாத்து அடிவாங்க நாய் போல இருக்குது. நாய் ஒண்ணு அப்படியே ஆயிட்டேன். என்னங்க என்னங்க கட்டியா கதவை தட்டுறாங்க. அட போங்கயா. ஏய் சரியாண்டி என்ன சத்தம்? என்ன சத்தம்? வீட்டுல திருட செவரேறி குதிச்சு ஓடுறாயா? திருட செவரேறி குதிச்சு ஓடுறானா? அடடா பாப்பா நீ என்னமா அவர் தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கிறியா? இது ஒரு 4 நாளா நடக்குது இல்ல? 4 நாள் நடக்குதா? கணக்கு தப்பா சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இன்னையோட 6வது நாள் நடக்குதுடா. நான் 2 நாள் பாக்கல. நாளைல சரியா வந்து. ஏண்டா என் வீடு என்ன டூரிங் டாக்ஸி நினைச்சீங்களா? ஆளாளுக்கும் மாத்தி மாத்தி பாக்குறீங்க. ஏண்டி இதையும் குழந்தையா இல்ல? ஏண்டி நம்ம வீட்டுல சாமான் எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்குங்க. அப்புறம் எப்படி? இப்ப எதை திருட வந்தான்? ஏண்டா தொட்டகருப்பா, இந்த வீட்டுல கண்ணி கிடையாத வயசு பொண்ணு யாரா இருக்காங்களா? கண்ணி கிடையாத வயசு பொண்ணுன்னா என்னப்பா அவர் சம்சாரமே இருக்குது. ஆமா. ஏண்டா அவ ஒரு காலத்துல கண்ணி கிடையாதவள். ஏதாவது சொன்ன அப்புறம் பாத்துக்க. இன்னைக்கு 6வது நாள், அடுத்த நாள் 7வது நாள். அது எங்களுக்கு தெரியாதா? அப்படியே ஏத்திடுல. நாளைக்கு வருவான், அவனை எல்லோரும் சேர்ந்து ஒரே அமுக்காக அமைக்கி விட வேண்டும். குதிக்கின்றான் குதிக்கின்றான். கால்ல எறும்பு உரிச்சு தட்டினப்பா. சத்தம் கேட்ட உடனே பதறிட்டப்பா. நீ போய் படப்பா. அது எங்களுக்கு தெரியும். நாளைக்கு அமைக்கலாம். உள்ளே செல்லுங்க. சரித்திர பாஷையில பேச விட்டானே. அண்ணே அண்ணே வாடா வா வா வா. அண்ணே அண்ணே 2 பேரும் சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏண்டா 2 நாள் முன்னாடியே வரேன்னு? அது திடீர்னு காலேஜ்ல ஃபங்க்ஷன் வந்துருச்சு. அதெல்லாம் முடிச்சிட்டு. இது என்ன கால்ல போட வேண்டிய ஷூவை கழுத்துல மாட்டிட்டு இருக்கீங்க? என்ன நீ நம்ம ஊரை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க பாரு ஒரே சேரும் சகதியமா இருக்கு. அதுல நடந்து வந்தா 2000 ரூபாய் ஷூஸ் கெட்டு போயிடாதா? அது மட்டும் இல்லாம நம்மள சுமந்துகிட்டு இருக்கு, நாம கொஞ்ச நேரம் சுமக்கலான்னு தான். அடேங்க அப்பா, பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரே தத்துவமா இருக்கு. இது என்ன பல ஐட்டங்கள் வச்சுக்கிட்டு இருக்கல, அப்பப்ப எடுத்து விட்டுருவோம் வெளியில. ஆட்டுக்காரமே என்ன பண்ண? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். யார்ட்ட பாத்தியா? இல்லீங்க. நீங்க போங்கப்பா. யாயா நின்னுட்டியா? மோளாலே நெஞ்சில இறக்கமே இல்லையா? 7 நாளா சுமக்குறோமே ஐயா. காலெல்லாம் புண்ணா போச்சியா? தோல் பட்டெல்லாம் வாங்கிட்டு போச்சு. ஆடு கிடைக்கிற வரைக்கும் நீங்க சுமந்து ஆகணும். இது பஞ்சாயத்து தீர்ப்பு. போங்கய்யா. என்னத்த தீர்ப்போ? என்ன தொத்தா இருப்பா? எங்க இருந்து வர்ற? நான் அந்த மலையை தாண்டி வாழை தோட்டம்ல அங்க இருந்து வரேன். என்ன விஷயம்? ஆடு எங்கேயாவது நிக்கிறா? அந்த ஆடு அங்க. ஏம்பா நான் யோசிக்கிற வரைக்கும் இவங்க சுமக்கணுமா? பாவம் கொஞ்சம் இறக்கி வைக்க சொல்லும்பா. ஏய் கொஞ்சம் இறக்குப்பா. தெய்வம் போல வந்தீங்க. ஒரு நியாயம் வேணுமா இதுலயும்? அந்த ஆடு அது என்ன இது பண்ணி பண்ணப்பட்ட மலை உச்சி அந்த பக்கத்துல ஒரு பொதாரு, அங்கெங்கயோ ஆடு மேஞ்சினது பார்த்தேன். எந்த போதாரு? நான் அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பொதாரியா. இன்னாயா குளங்குற போதாருங்கிற சரியா சொல்லியா? சொந்தக்குன்னு மலை உச்சில எங்களால அலைய முடியாது. இந்தாப்பா உங்களுக்குள்ள என்ன குழப்பம்? தொத்தகருப்பா நீ தோளில ஏறி உட்காரு. அவங்களுக்கு எந்த சிரமம் இல்ல. ஆட்டை காமிச்சிட்டு அப்புறம் இறங்க. இதுக்கு தாயா ஒரு ஜமீன்தார் வேணுங்கிறது. என்ன நியாயமான தீர்ப்பியா பண்ணப்பட்ட? சரியா பண்ணப்பட்டயா? வாராய் நீ வாராய். ஆடு இருக்கும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். என்ன பல நம்ம தொடர்ந்துதா? 2 நெல்லு மூட்டை ஏத்திருக்கலாம், மறந்துட்டேன். என்ன பெருசு? என்னங்க எங்க இந்த பக்கம் மலை உச்சிக்கு போகணும், ரொம்ப சிரமமா இருக்கு. பாரு நம்ம கிட்ட சொல்ல கூடாதா? ஜமீன்தார் என்ன வேணா சொல்ல கூடாது. வாங்க ஏறி உட்காரு. வாங்க உட்காருங்க. சின்னமுத்து, இன்னைக்கு நீ மாட்டிக்க வேண்டிய கடைசி நாள். ஒழுங்கா நடிச்சிரு. தினம் காலையில 4 மணிக்கு எழுந்து வருது, ரொம்ப சிரமமா இருக்குது. உனக்கு ஏன்டா அந்த ரோசனை சொன்ன ஆயி போச்சு. துணி ரொம்ப நாறுதடா, அழுக்கா இருக்குடா. டேய் அதுக்கெல்லாம் என்ன மாதிரி முகத்துல ஒரு அமைப்பு வேணும்டா.
அப்படி இருந்து அந்த மாதிரி போத்திட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் அவத்த இருக்கும்போது அழக பத்தி பேசுறான் பாரு. நான் அழுக்க பத்தி சொல்லிட்டு இருந்தேன்டா. வாடா. இதை நான் பேசிருக்கவே கூடாது. என்ன ராசா, நேத்து 8 கிளாஸ் சாப்பிட்ட, இன்னைக்கு 3 கிளாஸ் தான் சாப்பிடுற. உடம்புக்கு சுகம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. ஆ காட்டு. ஆ. ஆ ஆ அரிச்சு வேத்தியா ஆ காட்டு. ஆ ஆ நல்ல குடும்பம் பல்கலைக்கழகங்கிறது இதுதானா? குடும்பம் உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கா இச்சினத்தோட ஆஹா, ஜனநாயக குடும்பம். உங்க குடும்பத்துக்கு பொண்ணு கொடுத்தோம், குடும்பம் கிழிஞ்சிரும். தண்ணி அடிக்கிறியா? கலாசக்கான இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ரெடிமேடா கிளாஸோட வந்திருக்கேன். எப்படி போர் அடிச்சு போதையில போதியா? அப்படியும் நடந்துரும்னு தெரிஞ்சுதான் எலும்பிச்சம்பழத்தோட வந்திருக்கேன். கவனிச்சீங்களா? நான் எப்பவும் செருப்போட தான் வருவேன். இப்ப ஏன் வரல? போதையில செருப்பை விட்டுட்டு போயிட்டேன்னா அதுக்காகத்தான். போதையில உங்க வேஷ்டி அவுந்து போச்சுன்னா 2 பெல்ட் போட்டுக்கனே. கன் பாட்டிங்க. அண்ணே, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்னடா? என்ன தெரியுமா? நீ சேர்மன் ஆறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. ஆனா வாங்குற சொத்தெல்லாம் உன் பேர்லயே எழுதிக்கிறியே, இது நியாயமா? எனக்கு எல்லாம் தெரியும்டா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? சொத்தெல்லாம் யார் பேருக்கு இருக்கு? உண்மை தெரிஞ்சாகணும். கமான் டெல் மீ. 3 பேக்ல இங்கிலீஷ் பேசுவேன், 4வது பேக்ல நல்ல மாதிரி பீரா சரப் அடியா தண்ணி ஊத்துறா. ஊத்துடா வா. ஊத்துரி. என்ன மாறி மாறி உட்காந்துறீங்க? இங்க ஒரு வாய் இருந்துச்சு, எங்க காணோம்? டேய், யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்க. அண்ணா, ஐயா. ஒரு முக்கிய அறிவிப்பு. ஐயா கிட்ட யாரும் கடன் சொல்லக்கூடாது. ஐயா உங்ககிட்ட சொல்லுவாரு. அது வழக்கம் தானே. நான் என்ன சொல்றேன், இதையும் நீயே வச்சுக்க. உன் சீட்டை பார்த்து விளையாடுனா என் சீட்டை பார்த்து விளையாடுறிய. எம்எல்ஏ தம்பிங்கிறது கரெக்டா நிரூபிக்கிறிய. எனக்கு எப்பவுமே என் சீட்டை பார்த்து பழக்கம் இல்ல, அடுத்தவங்க சீட்டை பார்த்து தான் ஆடுவேன். ஜோக்கர் அங்க இருக்கா? அது எப்படி தெரியும்? கண்ணாடி இங்க இருக்கா? சரிதான். உங்க குடும்பத்தோட சேர்ந்து நாங்க சீட்டு விளையாண்டோம். எங்க குடும்பம் க்ளோஸ். என்னைய சீட்டு? ஏ கண்ணா, அந்த சீட்டு வர்ற. அது கடக்கட்டும்பா. இந்த கட்ல இருந்து ஒன்னு எடுத்துக்கங்க. கட்டோட குடும்பமே அலையறீங்களா? உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. ஒரு வாரத்துல ஐயா மந்திரியாக போறாரு. அமைச்சர் காத்தப்பன். அமைச்சர் காத்தப்பன். நிறுத்துங்கய்யா. இன்னும் அவர் அமைச்சராவே ஆகல, அதுக்குள்ளே வாழ்க லோல்கன்னுட்டு. ஏன் எங்க அண்ணன் மந்திரியா முடியாதா? இந்த மூஞ்சி மந்திரி ஆகுறதா? ஏங்க, இது எத்தனைன்னு சொல்லுங்க. 3. இதுவே தெரியல. இவர் கோட்டைக்குள்ள போய் ஃபைல்ல கையெழுத்து போட்டு கிழிக்க போறாராக்கும். ஏங்க, என் புருஷனுக்கு என்ன குறை? அவர் மந்திரி ஆகத்தான் போறாரு. கொடி போட்ட கார்ல நான் சுத்தி வரத்தான் போறேன். எந்த கொடி? கருப்பு கொடியா? போலீஸ். அது குத்தி. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க நினைக்கிறபடி யாரும் இல்ல. யாரையும் தேடாதீங்க. தேங்க்ஸ். ஆமாம் சார். சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். சந்தனம் கடத்தினது அவர்தான், சாராயம் காய்ச்சினது அவர்தான். அவர் கூவ நதி, நான் குட்டை. என்ன கைது பண்ணிடாதீங்க சார். சார், நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வரல சார். உங்க எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டார் சார். இத முதல்ல சொல்ல வேண்டியது நீங்க. சந்தோஷத்துல மறந்துட்டேன் சார். அறிவு கட்டவனே, போய் காய்கறி வாங்கிட்டு வா. அதுக்கெல்லாம் சொல்லிட்டு அடிக்க வேண்டியது. வாவ், ஐயோ. மாப்பிள, வாங்க வாங்க வாங்க. உனக்கு மந்திரி பதவி கிடைச்சதுக்கு என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்து. ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷமான நாள்ல உன் மகனுக்கும் என் மகளுக்கும் சம்பந்தம் பேசி முடிச்சிருவோம். என்ன சொல்ற?